சுத்தி முடிப்பாரா கல்லாக இருந்தவன் கடவுள் மகன் சுடர கருத்த பாண்டி சுடர ராசா அன்சுருட்டி முடிஞ்சாரே வெங்கடத்தாள் இந்த பீடோ விமலனாரு கட்டிக்குத்தான் உயிர் கொண்டு பாப்பானா கல்லாக இருந்தவரோ சொடரையா அவ கண் சுருட்டி அவளே இருந்தவரா கண் சுருட்டி அவன் முறுக்கு மீச துள்ளுதரோ வலது புற மீசையது வள்ளையமா துடிக்குதப்பா இடது புற மீசையது ஈசமவே மாயாண்டிக்கு ஈட்டி போல துடிக்குதையா யாரு வாக்கா யார் வாக்கிட்டா யார் வாக்கா என் பெருமா நாராயணன் அல்லவா வாய்க்கிறாரு. ஆமா நம்மளே இப்படி பயங்காட்டுதானே சரியான சிலிச்சேட்டக்காரனா இருப்பானா எப்படி பயங்காட்ட சும்மா விடுவானா ஆனப்பந்தம் கொடுத்ததும் அங்க இங்க ஓடுறதும் அடங்காத சொன்ன 1000 பந்தங்கள் அக்கினி கெட்டா போட்டிருக்கா 1000 பந்தங்களை மார் மீது வைத்துக் கொண்டு மாயவன் கண்ணுக்கு இந்த பிரம்மா தீபத்தட்டை எடுத்து பரிமாறுகின்ற வேளையில இவ்வளவு காட்சியும் கண்டார் யாரு மாயவன் எம்பெருமா. அப்படியான சாதாரண தேவதை இல்ல ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தேவதை ஆண்டவ மாயாண்டி சொல்லல. அப்படியானா நம்ம மருமவன நம்ம ஆசுவாசப்படுத்தணும் நம்ம மரும பிள்ளையவே கிட்டவே பார்த்து வரம் கேட்கணும் என்று என்ன கொண்ட எம்பெருமா நாராயண ஆணிக்கால் சிறப்ப பாதரட்சையை பந்தலுக்கு வெளியே கலத்தி கொண்டு தோளில் இட்ட துண்டை அறையில் எடுத்து கட்டிக்கொண்டு தலப்பாயை எடுத்துக்கொண்டு அப்படி கரை கண்டர் மகளாகப்பட்ட கண்டரக சொல்லை குறைவாக்க எம் பெருமான் வருகின்றார். ஈசமாக சொல்ற ஐயா மேது பயிர் எடுத்து ஆடுவாரம் பாடுவாரா ஆடி போடுவாரா ஐயனே ஆடப்பந்தம் காலப்பந்தம் அடுக்கு பந்தம் போடுதையா முந்தடிகை விழித்து ஆயாண்டி புகழுடனே வருவானா துள்ளிச்சாடி வாரா சுடராசா ஆடி பாடி வாரணேனோ மாமாவே பெருமாயவரே நாராயண எம்பெருமா என்னுடைய குறைவாக வந்ததொரு தாங்கள் தானே நான் வந்த செய்தி சொல்லி நான் வளர்ந்ததொரு செய்தி சொல்லி 6வது அவதாரம் தான் ஹரிராமரோட வில்வளைத்து நவகிரகங்களை மணியாக்கி வில்லடித்து பாடணுமே அதற்கு விமலன் மகன் ஆடணுமே. ஆமா நீங்க வில்லடிச்சு என்னுடைய பேர் பெருமை புதுமைகள் எல்லாம் நான் வளர்ந்த செய்தி பிறந்த செய்தி எல்லாம் வில்லடிச்சு விவரமா பாடணும். மாமே பாடணும் மருமகை இந்த கைலாசத்துல அப்பா மீது பயிர் எடுத்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கேன்னா இதை விட வெறும் விமர்சையா ஆடுவேன். அள்ளி வர கொடுப்பேன் அதிகாரி மாயாண்டி. ஆமா சொல்லி வர கொடுப்பேன் சொன்ன சொல்லுவா பாடாம
சொப்பனத்துல வந்து ஆடுவேன். ஆமா, சொப்பனத்துல வந்து வாக்கு வர சொல்லுவேன். அள்ளி கொடுக்க திருநங்கைகளுக்கு ஒரு பங்கம் வராது. யார் சொல்லுதா? இந்த மாயாண்டி. இந்த மேலூர் பத்திரகாளி வாசலிலே ஈசான பார்வையில் குறிவிச்சிருக்கக்கூடிய ஆண்டவை ஓங்கிய கையும் உருவின வாடோடு வீச்சருவ கையுமாக பேச்சியோடு அமர்ந்திருக்கிறானே இந்த பேரழக வேலூர் சுடலை ஆண்டவன். பத்திரகாளி வாசலே குறிவிச்சிருக்கிறானே பாலகன் சுடலை ஐயா. அவன் சொல்லுகிறான், கொடுக்கிற திருநீருக்கு ஒரு பக்கம் வந்திடாது. இந்த ஆண்டவன் மாயாண்டி சொல்ல அப்படி சொன்ன போது மருமகன் கேட்டு எது இல்லைன்னு சொல்லுவாரா மாவா? ஆக அப்ப மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். ஆக பார்த்தாரு, மகனே மருமகனே சொல்லல, உன் விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிப்பனும் இல்ல என்று சொல்லி யார் அங்கே என்று தேவர்களை வரவழைத்தார். ஆதி கையில யார் வலம் படிக்க? என் பெருமான் வலம் படிக்க. பெருமான் வலம் படிக்க யார் பக்கப்பாட்டு பாரா? வடிவேல் சுப்பிரமணியனை பக்கப்பாட்டு பாடுவதற்கு அமர்த்தி கொண்டார். நந்தி தேவர் கட்டையடிக்க, ஆமா, நந்தியின் மத்தளத்தோடு தெய்வ அரம்பியர்களோட குடதாளத்தோடு தெய்வ கிண்புருடைய தாளத்தோடு, ஆமா, உடுக்கு வாக்கியங்களோடு ஆதி கைலாசத்துல 9 நவக்கிரகங்களை வழியாக கொண்டு அம்மா வாசுகி எனும் பாம்ப கைதா உடம்புடுத்தி கெட்டி ஆதி கைலாச வாசலில ஆண்டவ மாயாண்டியுடைய பிறவி ரகசியத்தை விவரமாகவே பெருமான் எப்படி பாடுவாரையானா, உனக்கு வேலையான வேலையாச்சு ஏ சுடலையா, ஓடிய சக்கரவர்த்தி, ஓடிய சக்கரவர்த்தி, ஓடிய மாயாண்டி, ஓடிய மாயாண்டி, விளையாட சமயமாச்சு, ஓடிய மாயாண்டி, விளையாட சமயமாச்சு, ஓடிய சுடலையா, விளையாட வேலையாச்சு ஏ சுடலையா, விளையாட நேரமாச்சு ஓ சுடலையா, விளையாட நேரமாச்சு ஓடிய சுடலை. உனக்கு சாமனேடு சாமம் போடு ஏ சுடலையா, சுடலையா, ஓடிய சக்கரவர்த்தி, ஓடிய சக்கரவர்த்தி, சரிசாம வேலையாச்சு ஓடிய சுடலையா, சாம வேலையாச்சு ஓடிய சுடலையா, ஏ ஓடிய சுடலையா. மகனை பிறந்ததுதான் கைலாசம் ஏ சொடலையா, சொடலையா, ஓடிய மயனி சொடல, ஓடிய மயனி சொடலே, வளர்ந்ததெல்லாம் தில்லை வானா, ஓடிய சொடலையா, வளர்ந்ததெல்லாம் தில்லை வானா, ஓடிய சொடலையா, ஏ சொடலையா, வளர்ந்ததெல்லாம் தில்லை வானா, வளர்ந்ததெல்லாம் தில்லை வானா, ஓடிய உன்னை பெற்றாளே பார்வதியா ஏ சொடலையா, சொடலையா, ஓடிய சொடல கண்ணே, ஓடிய சொடல கண்ணே, பேர் கொடுத்தான் பரமசிவன், ஓடிய சொடலையா, பேர் கொடுத்தான் பரமசிவன், ஓடிய சொடலையா, ஏ சொடலையா, பேர் கொடுத்தான் பரமசிவன், பேர் கொடுத்தான் பரமசிவன். நீ திருவேளைக்குள் பிறந்த பிள்ளை ஏ சுடலையா, ஏ சுடலையா, ஓடிய மயனி சொடல, ஓடிய மயனி சொடல, தில்லைவனம் வளர்ந்த பிள்ளை ஓடிய சுடலையா, தில்லைவனம் வளர்ந்த தெய்வம் ஓடிய சுடலையா, ஏ சுடலையா, தில்லைவனம் வளர்ந்த பிள்ளை ஓடிய நீ வளர்ந்தாலே வன பேச்சு ஏ சொடலையா, ஏ சுடலையா, வளர்ந்தால வன பேச்சு ஏ சொடலையா, ஏ சுடலையா, அடிவழகின் சுடராசா ஓடிய சுடலையா, அடிவழகின் சுடராசா ஓடிய சுடலையா,
துரையா வடிவழகே துரையா உனக்கு மையான களமதியில சொடலையா சுடலையா ஒடியா சுடல கண்ணே ஒடியா சுடல கண்ணே நாட்ட வேணாம் வியாபூரப்பா ஒடியா சுடலையா நாட்ட வேணாம் வியாபூரப்பா போ ஐயா களமதியில சுடலையா வேணாம் வியாபூரப்பா போ சுடலையா நாட்ட வேணாம் வியாபூரப்பா போ சுடலையா எழுவடிக்கு பிரேத வைத்து சொடலையா சுடலையா ஒடியா சக்கரவர்த்தி ஒடியா சக்கரவர்த்தி மண்ண மேல பூசி ஒடியா சுடலையா மாத்த சுழி பெண்ணா சொடலையா சுடலையா சுடல கண்ணே ஒடியா சுடல கண்ணே இருந்து தனலாவுதான ஒடியா சுடலையா அவ இருந்து தனலாவுதான ஒடியா சுடலையா துரையா சொல்லலாவதான என்று ஆதிவெள்ளி கையில ஆண்டவனா திருமகன் செல்வரகன் சொலைக்குத்தான் ஊட்டுக்கால நடக்கும் போது ஈஸ்வரனார் பகவான் ஆன பந்தம் கொடுத்துறதும் சுவாமி அடுக்கு தடி போடுறது பகவான் காலப்பந்தம் கொடுத்தியல்லோ ஐயருவா எடுத்து கொண்டு நாட்டுக்கு வேட்டைக்கு தங்கிளம்பிட்டா ஈசமாக சுடல அவ வேட்டையாடி வந்தல்லவோ அவ வனங்கள் எல்லாம் சுத்தி பார்த்து கையில ஊட்டு வாங்குதானே ஐயா இந்த பூஜைகள்லாம் தந்திட்டாலும் போதாது ஆண்டவா பகவானே இன்னும் ஒரு பூஜை வேண்டும் எனக்கு மணிமகுடம் தண்டனுமே எனக்கு மணிமகுடம் தண்டனுமே மாயாண்டி பூஜை அது நடத்தணும் மணிமகுடம் தண்டனும் பூஜை அது மணிமகுடம் தண்டனும் ஆட பூஜை நடத்தணும் பேய் முகம் கட்டியனா ஆடனும் பெரிய பூஜை நடத்த வேண்டும் 3 சாதமானது மையானத்திலே ரத்தமும் சோறுவாக ரணபூச திரளச்சாதம் தரணும். ஆமா அத நான் வாங்குவேன் ஆமா என்று சொல்ல இந்த பேச்சு மகன் பேரழகன் வாயாண்டி சொல்ல என வாயாண்டியாகி சுடலை சொல்ல ஆண்டவன் பகவான் கேட்கின்றார் மகனே மணிமகுடத்துக்கு எங்கே போவது மாடன் பூஷைக்கு எங்கே போவது பேய் முகத்துக்கு எங்கே போவது பெரிய பூஷைக்கு எங்கே போவது மகனே நின் கேட்கக்கூடிய பூஷை எல்லாம் புதுமையிலும் புதுமையாக விந்தையிலும் விந்தையாக இருக்கிறதே மகனே மாயாண்டி சுடலை என்று சொல்ல அப்பா தாங்கள் அறியாத மாயம் ஒன்றுமே இல்லை அப்படியே நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் முன்பொரு நாளையிலே தங்களுடைய கால் சிலம்பிலிருந்து ஆமா தெய்வ கன்னிகையானவள் பிறந்தாள் ஆமா தெய்வ கன்னிகையின் கால் சிலம்பு அதாவது தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் எல்லோரும் மானாட மழுவாட மறையாட மறை தந்த பிரம்மனாட ஆமா நாட்டிய பெண்களோடு உன்னையோடு உனை நாடி இணைப்பாடி இதுவேளை ஆடிக்கொண்டிருந்த நேரம் அன்றொரு நாளிலே தங்களுடைய கால் சிலம்பிலே ஆமா தங்கள் திருக்கால் சிலம்பிலும் அந்த தெய்வ கன்னிகையினுடைய கால் சிலம்பிலும் தெரித்தோடி அதிலிருந்து ஒரு பாலகன் பிறந்து வந்தான் ஆமா முன் பிறந்தவன் கம்பன் பின் பிறந்தவன் கணிதான் என்று சொல்லுவார்கள் தெய்வ கணிதன் தெய்வ கணிதன் கால ஆமா சொல்லைக்கென்றே பிறந்த பாலகன் தெய்வ கன்னிகையின் கால் சிலம்பிலே பிறந்ததாலே கணிதன் ஆதியிலே கணிதன் என்றுதான் பெயர் ஆமா காலத்தை கணித்ததாலே கணிதன் என்றும் அப்பேற்பட்ட கணிதனாகப்பட்டவன் மாமாவுடைய ஆசிரமத்திலே சபரிகிரி ஆசிரமத்திலே வளர்ந்து கொண்டு வருகிறான் அந்த பாலகனை வரவழைத்து எனக்கு
தெய்வ கணிதனுடைய பூஜையானது மணிமகன் அவனுக்கு தெரிய எனக்கு என்ன பூஜை செய்ய வேண்டும் என்று பக்குவமாக நடத்துவான் அந்த மகன். அப்பேற்பட்ட பாலகனை அழைத்து வந்து எனக்கு பூஜை பணிவிடைகளை புகழுடன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவனுடைய இடத்திலே சொல்ல உடனடியாகவே சற்றே தாமதிக்காமல் ஆண்டவன் பகவான் மகன் மாயாண்டி என்பதற்கிணங்க தேவ கணிதனை வரவழைத்து தெய்வலோக கையிலேயே அந்த தெய்வ கணிதனாகப்பட்டவர் எண்ணெய் தேய்த்து நீராடி மறுமாத்து துணை இணைந்து நீராடி சனவானங்களை செய்து ஆண்டவன் மாயாண்டி பீடத்திற்கு முன்னாலே வந்து அதான் அழகாகவே ஆண்டவனை வணங்கி அதாவது தலைவாழை இலைகளை வாங்கிக் கொண்டு நிராளி நவாக்கா தேங்காய் பழங்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு தெய்வ கணிதனாகப்பட்டவர் முன்கையிலே கயிறு போட்டு முழங்கையை கீறி ஆண்டவன் சுடலைக்கு ரத்தமும் பலவுமாக ரணபூஷை கொடுக்க அந்த கேட்டதொரு பூஷையை வாங்கிக் கொண்டு அந்த ரணபூஷையை ஏற்றுக்கொண்டு அத்துவன கானகத்தில் திரளை ஊட்டுகளும் எல்லாம் கொடுத்து ஆதி கைலாச ஊட்டு வாங்கி எப்படி வருகிறானே ஆனா ஆண்டவன் கைலாச வாசலிலே ஆண்டவன் மகனாகி ஆண்டவன் சுடலை இந்த சிவனார் மகன் செஞ்சுடல மாயாண்டி சுடலை அந்த சிவனார் கையில ஆகவரம் அழிக்கவரம் கொள்ளவரம் வெள்ளவரம் கோடி வரங்களை வாங்கிக் கொண்டு வேண்டும் என்ற வரங்களை விருப்பமுடன் வாங்கிக் கொண்டு தீராத வினைகளை திருநீச்சால் தீர்க்க வரும் மாறாத வழிவினைகளை மஞ்சனையால் வாய்க்க வரும் கேட்ட வரங்கள் எல்லாம் ஐயா கேட்ட வரங்கள் கிருபையுடன் வாங்கி வார சிவனார் மகன் சுடலை ஐயா அதே கைகளை விட்டு அவரே அரனுடைய வதிகடந்து வெள்ளி கைலை விட்டு ஈசனோட பதிகடந்து மாற பொண்ணு வெள்ளி கைலை விட்டு பொண்ணு வெள்ளி கைலை விட்டு ஐயா பகவானோட பதிகடந்து சிவனார் மகன் செஞ்சோடாய் கைலாசம் விட்டல்லவோ கருணை சங்கிலி மலை கடந்து கையை எரிப்பாராம் ஐப்பாராம் ஏழைகளால் ஒரு சூனையா அந்த இருட்டு நாட்டு கடலம் விட்டு வாராறு ஒரு முகமா இந்த பூலோக சீமையில மக்கம்பள்ளி வாசல் கூடி அந்த மக்கம்பள்ளி வாசலிலே மக்கம்பள்ளி பாதையாகவே வருகின்றார் ஆண்டவ மாயாண்டி சுடல அந்த பூலோக சீமைக்குத்தான் புகழோடனே வாரபோது என்ன பாதையாக வருகின்றார் எந்த பாதை பாதை கூடி ஆண்டவ மாயாண்டி வருகின்றார் வந்தா சுடலை ஐயா தாயாருக்கு தண்டி எனக்கு வெள்ள குதிரையில அடிக்கைய சீனி கட்டி சுடலை வரப்போது கணத்து பள்ளியில யாரெல்லாம் குழு இருக்கா நெட்டை தெரு ஆயிரமா நெடுந்தெருக்கள் ஆயிரமா கைய குட்ட தெரு ஆயிரமா குருந்தெருக்கள் ஆயிரமா ஆயிரம் விட்டு அப்பைமார்கள் மக்கம்பள்ளி வாசலில அழகுடனே ஆண்டு வாரார் அல்லா உண்டு நாளர் உண்டு அதற்கு அடுத்து ஒரு தெய்வம் இல்லை நபிகள் உண்டு நாதர் உண்டு நபிகள் உண்டு நாதர் உண்டு நாட்டில் வேறு ஒரு தெய்வம் இல்லை அப்படி நபிகள் உண்டு நாதர் உண்டு நாட்டில் வேறு ஒரு தெய்வம் அல்லாஹ் உண்டு நாதர் உண்டு அதற்கடுத்த தெய்வம் வையகத்திலே இல்லை என்று நபிகள் உண்டு நாதர் உண்டு நாட்டில் வேறொரு தெய்வம் இல்லை என்று மக்கத்து பள்ளியிலே அந்த மைதீன் ஆண்டவர் பள்ளி வாசலில லெப்பைமார்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அல்லாஹ் உண்டு நபிகள் உண்டு என்று வாழ்ந்து வருகிறார்களே. நபிகள் நாயகத்தை வழிபாடு செய்து வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லோரும் மக்கணத்து பள்ளியிலே வாழ்ந்து வருகின்றார்கள்.
அப்படி வாழ்ந்து வருகின்ற போது செய்தியை யார் அறிந்தா? யாரு கேட்டா? தாயாகப்பட்ட பேச்சியம்மாள் செவிமடுத்து கேட்டா. சரி, மகனே மாயாண்டி, ஆதி கைலை விட்டு அரணுடைய பதிகடந்து ஏக கைலை விட்டு ஈசனுடைய பதிகடந்து ஆமா அகபரம் அழிக்க வரும் அதினகோடி வரங்கள் எல்லாம் வாங்கி வந்தோமே. ஆமா, இந்த புலோக சீமைக்கு வருகின்ற வழியில ஆமா பேர் வந்த புதுமையா ஆமா பார்த்தால் மூலக இறங்கி வரக்கூடிய போதே 1008 சிவதலம் 108 திருப்பதிகள் எல்லாம் சரியால காண்கிறார். அது ஸ்தலத்தினுடைய பெருமை எல்லாம் கைலாசம் விட்டு மூலக இறங்குகின்ற போதே பெருமைகள் கண்கின்றார். அதிலே தளத்திலே சிறந்த தலம் மக்கம் என்ற நகரம். அந்த மக்கணத்து பள்ளியிலே இறங்கி நாமல் செல்லலாம். முதல் தலமாக இறங்கி போவோம். இறங்கி வாரங்க மக்கம் பாதையாக இறங்கி வருகிற போதும் இந்த மக்கணத்து தளத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த மக்களுக்கு இவ்வளவு ஆணவமா நபிகள் தவிர வேறு தெய்வமே நாட்டில் கிடையாது என்று சொல்கிறானே. அப்படியானால் இவனிடத்திலே தான் முதல் நிலைய வாங்கணும். யாரு தெய்வத்தை இல்லைங்கானோ அவரிடத்துல தான் முதல் நிலைய வாங்கணும். அல்லாவிற்கும் ஏழான தெய்வம் ஆண்டவன் சுடலை நாமல் உண்டு. அரணார் மகன் சுடலை நாம இருக்கோம். இந்த சிவனார் மகன் செஞ்சுடலை நான் இருக்கேன்னு சொல்லி நிரூபிக்கணும். அதை நிரூபிச்சதுக்கு அடையாளமா தான் இன்னைக்கு பள்ளிவாசல்ல ஒரு முருகல ஓரத்துல பொத்தடி இருக்கும். தடி இல்லாம அவங்க நமாஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா, நம்மளுடைய சின்னத்தை தான் வச்சு அவங்க வழிபாடு செய்தாங்க. ஆதியில ஆண்டவன் மாயாண்டிக்கு பிறையும் சந்திரனும் தான், சந்திரனும் சூரியனும் சாட்சி என்பதற்கு இணங்க அவர் பீடத்துல மண்புடத்துல கூட அந்த காலத்து பீடத்துல பாருங்க பிறையும் சந்திரனும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்போ வேல் மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, ஆக அப்பேற்பட்ட ஆண்டவன் மாயாண்டி அல்லவா அம்மா சொன்னா. சரி மகனே மாயாண்டி, அப்படியானால் இந்த மக்கத்து பள்ளிகளை நாம் அட்டாதட்டி செய்து நிலையம் வாங்க வேண்டும் ஆமா என்று சொன்ன போது மூஞ்சி கருக்கள் முடச்சாம வேலையாகட்டும். சரி, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலைய நம்ம பாப்போம். நல்ல கருக்களில அரைச்சாம வேலையாச்சி மூஞ்சி கருக்களில முளைச்சாம வேலையில மக்களுக்கு பள்ளியில மைதினாண்டவர் வாசலில மக்களுக்கு பள்ளியில மன நம்பி வாசலில வாரவர சொடல பதடி அடி அடிப்பாரோ தப்பி வாரவர ஈசமகை சொடல வாங்கி நெஞ்சடியா அடிப்பார சமயம் தப்பி வாரவன எங்க சங்கரனார் திருமகந்தா வாங்கி சங்கரத்தா குத்துவார வாழியர சுழியர வாழி பெண்ண சுழி பெண்ண மோசம் செய்யுவார். ஏன் தாயான பேச்சு அம்மா அந்த லெப்பைமார்கள் கொள்ளையில கொள்ளி கொண்டு தலை சொரியுதா, குளவ சத்தம் போடுதா, குளவ போடுதா பேச்சு, குளவ போடுதா குளவ போடுதா குளவ போடுதா பேச்சு. லெப்பமார்கள் கொள்ள சத்தம், கொல்லப்புறத்துல பூரா குளவ சத்தம். ஒரு தெருவுல குளவ சத்தம், ஒரு தெருவுல கண்ணீர வடிக்கா அழுதா, சாவடத்துல அழுதா கண்ணீர வடிச்சால. சரி ஆமா, ஆக ஒரு தெருவுல அழுவ சத்தம், ஒரு தெருவுல குளவ சத்தம். இந்த வாயாண்டி இன்னும் என்ன அட்டகாசம் செய்தான் பாருங்க. சொன்ன நாளை போல மறக்கா போல, நாளை போல மறக்கா போல ஆண்டவன் மாயாண்டி இந்த அரணார் மகன் சுடல ஐயா சந்தியில உருளுவானாயே. நிப்பான சந்தியில நிப்பான சந்தியில நெடுவ நல்ல மழையை போல ஈசவக நிப்பான சந்தியில ஐயா
அடி ஓடுறதும் வங்கி கொண்டு வாரானே எங்க வடிவழக சொல்லலையா ஆனப்பந்தம் கொடுத்தது அங்க இங்க ஓடுறதுமா இருக்கான். சரி சமயம் தப்பி வர வரைக்கும் சராமரியா அடி உழுது. மாட்டெலும்பு செக்கா மட்டும் வாரி கல்லால் எடுத்துட்டா சொல்லல மாட்டேலும்போ செங்கல் துண்டோ செங்கல் துண்டாய் ஆரி கையால் எடுத்தறிந்தாய் பார்த்தார்கள் லப்பைமார்கள். சரி என்ன மாயோ ஏது மாயோ என்னோடு 8 நாளா நாம பள்ளிவாசலுக்கு தொழுவே போக முடியல, பாத்தியா ஓத முடியல, நமாஸ் பண்ண முடியலையே, என்ன விஷயம்? சரி இது யாருடைய குத்தமா இருக்கும்? ஒருவேளை நம்மளுடைய நபிகள் நாயகத்துக்கு காட்டு கந்தூரி விழா நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு. சந்தனக்கூடு நடத்தி கந்தூரி விழா நடத்தி வெகு நாளாகி விட்டது. அதனுடைய குற்ற குறையாக இருக்குமோ என்று அண்ணர்களை தமையர்களை ஆனதொரு பிறவிகளை ஆன உடன் பிறப்புகளை எல்லோரும் ஓடிவாங்க. நாம இன்னைய தினமதில நம்ம அல்லாவோட வாசலில மக்க பள்ளி வாசலில ஒன்றாக சேர்ந்தல்லவா போடு போடையா வரியதும் தான் பிரித்து ஆமோ ஐயா மக்க பள்ளி வாசலில போடி போடையா கந்தூரியும் நடத்திடுவோம். ஆமா ஐயா ஒன்றாக சேர்ந்தல்லவா அந்த லப்பைமார்கள் ஒன்று கூடி அண்ணனோட இடமாதியிலே பேசுகின்ற வேலை தண்ணிலே அப்படியே நல்லதென்று ஆட்டு வென்று சம்மதித்து வரியானது பிரித்து காட்டு கந்தூரி விழா நடத்துவதற்கு தயார் செய்தாச்சு. ஆளுக்கு வரி போட்டு எல்லாரும் காட்டு கந்தூரி விழா நடத்துவதற்கு சந்தனக்கூடானதை யானை மேல வைத்து அலங்கரித்து எடுத்து வருவார்கள் வழக்கம். சரி அப்படி காட்டு கந்தூரி விழா நடத்திடலாம் என்று சொல்லி வருகின்ற போது ஆண்டவன் பார்த்தார். மாயாண்டி என்னடா இது, நம்ம இவ்வளவு அட்டாதுட்டி செய்தோம், இவர்களுக்கு ஞானோதயமே பிறக்கலைய, இது இன்னும் அல்லாஹ்வுடைய குற்றம், தெய்வத்துடைய குற்றம் நினைச்சு வழிபட்டு கொண்டு வருகிறாரே. அப்படியானால் இந்த சந்தன கூட்டத்தட்டனும் சும்மா நின்னார் அல்லாஹ் பிச்சை. ஆமா அவர் மீது பயிரெடுத்து ஆடுகின்றான் இந்த ஆண்டவ மகனாகிய மாயாண்டி. மூஞ்சி கருக்கள் முதல் சாம வேளை 4000 தெருக்களிலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த லெப்பிமார்கள் 1000 ரதவீதி சுத்தி சந்தன கூடானது காட்டுக்கந்திரி நடத்துவதற்கு வருகின்றது. சந்தன கூட்டமல் தட்டுதானே சுடல ஐயா சுடலே ஐயா அதுல ஒரு லம்பை மீது ஆண்டவம் மாயாண்டி அருளாடி நிப்பாரா அருளாடி நிப்பாரா ஆடுவாரம் பாடுவாரா மாயாண்டி பாடுவாரா ஆதாடி போடுவாரா ஓடேவாரா ஆடி போடுவாரா என்னடா இதுவோ என்று 7 பைமார்கள் ஒன்று கூடி ஆராய்ந்து பார்த்த போது என்னடா இது என்ன மாயம் ஏது மாயம் என்று லெப்பைமார்கள் ஒன்று கூடி ஆராய்ந்து பார்க்கும் போது இது பேயோ பிசாசோ பூதமா தெரியலையே என்று லெப்பைமார்கள் ஒன்று கூடி ஆராய்ந்து பார்க்கின்ற போது வந்த மாயாண்டி ஏடா ஏடா லெப்பைமார்கள் நான் பேயோ பிசாசோ நான் பூதமோ கிடையாதப்பா, கையிலையில் பிறந்தமாக கடவுள் மகை சொடலை நம்ம அணிவிளக்கு பிறந்தவன் மாய பேச்சு திரும்ப வந்தா திருவிளக்கு பிறந்தவன் திருவிளக்கு பிறந்தவன் செல்வழகி சுடலை என்று மகமாயாண்டி
அடையடியே லப்பி மாற நீங்க உங்களோட வாசடியில உங்க அல்லாவோட வாசடியில லப்பி மாற திருவதியில அந்த மக்கம்பள்ளி வாசடியில மைதின் பள்ளி வாசடியில பேச்சு என்று சுடலை என்று 3 பீடம் போடணும் தங்க மாணிக்க கல்லுல அதுல எனக்கு பட்டாணி சுடலை என்று பட்டாணி ராவுத்தார் சுடலை என்று ஆமா எனக்கு பீடமாக போடணும் எனக்கு ரொட்டி சுட்டு படையில் கொடுக்கணும் பாத்தியா ஓதணும் தாயாகப்பட்ட பேச்சியம்மாளுக்கு பொட்டக்கோழி கறி சமைத்து அவளுக்கு படைக்கணும் ஆமா 2 முட்டையோடு முருங்கைக்காய் எனக்கு படைக்கணும் ஆமா கிடா அறுத்து பாத்தியா ஓதி கறி சமைத்து எனக்கு படைக்கணும் என்று லெப்பிமார்களுடைய இடத்துல அப்படியே ஆளடிவை பிடித்தார் ஆமா எனக்கு படப்பு போட்டு தரல உங்களை சும்மா விட மாட்டேன் படப்பு போட்டு என்னை வணங்குவீர்கள் யானா மக்கள் தளர வைப்பேன் இல்லையானா மக்கத்து பள்ளியில ஆமா மக்கா நகரையே அட்டாவதி செய்துவேன் என்று சொல்லலாம் என்று சொல்ல அப்படியே ஆட்டும் என்று அருமையாகப்பட்ட லெப்பிமார்கள் ஆண்டவன் மாயாண்டியை வணங்கி பணிந்து நமஸ்காரங்களை செய்து அந்த மக்கத்திலே ஆண்டவன் மாயாண்டிக்கு தங்கமாணிக்கல்லில அதாவது பட்டாணி சுடலை என்றும் பக்ரி சுவாமி என்றும் நிலையங்களை வழங்கி தாயாகப்பட்ட பேச்சியம்மாளுக்கு நிலையத்தை கொடுத்து சத்ராதி உண்டனுக்கும் நிலையத்தை கொடுத்து மாயாண்டி மைதீன் பிச்சை என்றும் ஆமா பாத்திமா பேபி என்று பேச்சியம்மாளுக்கு பேர் நாமங்களை அவர்கள் பாஷையிலே பேர் நாமம் கொடுத்து ஆமா ரொட்டியோடு பாத்தியாவும் அதோடு கோழிக்கறி படப்பிட்டு தாயாகப்பட்ட பேச்சியம்மாளுக்கும் முட்டையோடு முருங்கைக்காய் நெய்யோடு அப்பள நேர்த்தியாக படப்பேச்சினார் மாயாண்டி சுடலைக்கு ஆமா அங்கு ஒரு நிலையங்களை வாங்கி இந்த பேச்சி மகனாகி பேரழகன் சுடலை எங்கு வருவாரையானா அண்டவந்த மாயாண்டி மாயாண்டி அரணர் மகன் சுடலை ஐயா சுடலை ஆயிரத்தெட்டு சிவதளமோ சிவதளமோ 108 திருப்பதியோ திருப்பதியோ தடங்கள் கண்ட தடங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு வந்த மகமாயாண்டி மாயாண்டி உலக சீமை நோக்கி வருகின்ற வேலை தண்ணில் மக சுடலையா ஒரு முகமா எங்கு ஏகி வாராக வருவானாயே நமது நாடு புதுமை தன்னை அறிய வேண்டும் மக்களுக்கு பள்ளி விட்டு பள்ளி என்று ஆரியங்காவதுதான் என்னுடைய காவுக்குள்ளே அடுத்தவன் சோலைக்குத்தான் மகவாரே ஆரியங்காவதில ஆரியங்காவதிலே யாரெல்லாம் கொழுவிருக்கா யாரெல்லாம் கொழுவிருக்கா ஆரியங்காவோ அந்த ஐயனுடைய வாசல் ஆமா ஆரியங்காவோ ஐயருடைய வாசல் அல்லவா ஆமா ஐயருக்கும் ஈனாகப்பட்ட சரி நீங்க சொரிமுத்த ஐயங்காவு ஆமா அந்த ஆரியங்காவு ஐயருடைய வாசலில ஆமா வருகிறார் ஆண்டவமாயாண்டி சரி தாயாகப்பட்ட பேச்சியோடு சத்ராதி உண்டனோடு வருகிறார் ஆக ஆரியங்காவனத்திலே வந்து ஆரியங்காவுக்குள்ளதான் இந்த கொழு நிலையமாக இருக்க வேண்டும் என்று சரி ஆண்டவம் மாயாண்டி வந்து கொழுவிருக்கின்ற நாளையில தாயாகப்பட்ட பகவதா தேவி தென்னாட்டுல சரி தேவி பகவதினா ரொம்ப பெருமை ஆமா பேரு புகழ் சரி ஆரியங்காவுல அந்த சொரிமுத்தையன் காவு வனத்துக்குள்ள ஏகப்பட்ட தேவாதைகள் இருக்கு ஆமா